பெறுவதற்காக 1000 மலர் கொண்டு நாள்தோறும் தவம் செய்தான். சக்கரப்படையை வெள்ளி பெற்று அந்த போர் செய்யணும், அந்த சம்ஹாரம் செய்யணுங்கிறதுக்காக அந்த சக்கரப்படையை பெற்றான். அந்த நல்லனை கவனிக்கணும். இது பெருமாட்ட அர்த்தம் கேட்கணும். ஒரு பொருளை கேட்குறோம்னா கேட்கறது எவ்வளவு சூட்சமாக சாமி வச்சுருப்பார். பார்க்கணுமா அனுபவிக்கணுமா என்கிறது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் கையிலேயே விட்டுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சக்கரப்படையை கேட்டவர் சக்கரப்படையை தாங்கிட்டு நிற்க முடியுமான்னு தெரியல. கேட்ட அந்த தவத்துக்கு 1000 கண்ணில் ஒரு 1000 மலர் ஒரு நாள் மலர் குறைஞ்ச உடனே தன்னுடைய கண் எடுத்து அப்பினால் அந்த மலரை சாமி சக்கரப்படையை கொடுக்குறார். இந்த சக்கரப்படை தாங்கிட்டு நிற்க முடியலைங்கிறது தான் திருமார்பேரில் தவம். திருமால்பூர் நம்ம ஒரு தலம் பார்த்தோம். அந்த திருமார்பேரில் சக்கரப்படையை தாங்குவதற்கான தவம் இல்லை. இப்போ ஒரு அனுபவ பொருளை கொடுத்தாரு. அந்த அனுபவ பொருளை அனுபவிக்க முடியுமா? சரி, நான் கேட்டேன், ஒரு வண்டி வாங்கணும். என்ன வண்டி வாங்கணும் கேட்டியா? வண்டி வாங்கி நீ ஓட்ட நினைச்சியா? இந்த இதெல்லாம் இத்தனையும் அதில் சிந்திக்கணும். இல்லை ஒரு பொருளை வாங்கணும் அதனால தான் சொல்லும் போதே நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார், பொன்னும்மை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. பொண்ணை கொடுத்தா போகத்தையும் அவர் தான் கொடுக்கணும், திருவை கொடுத்தா மெய்ப்பொருளையும் அவர் தான் கொடுக்கணும். திருவை மட்டும் பெற்றா பத்தாது, அதை அறிவதற்கான ஞானத்தை நம்ம அறிவில் கொடுத்துருக்கணும். சரிங்களா? பொண்ணை கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை அனுபவிக்கக்கூடிய போகம் கொடுக்கும். அதான் சொன்னார், பொன்னை தந்து என்னை போகம் புனைத்த நன்மையினார் கிடமாவது நம் திருநாவலூர். எனக்கு பொன்னையும் கொடுத்தாரு, போகத்தையும் கொடுத்தார், தங்கத்தையும் கொடுத்தார். அந்த தங்கத்தை அனுபவிக்க கொடுத்தார். தங்கம் கிடைச்சா எனக்கு ஒரு 100 பவுன் இருந்தால் நல்லாயிருக்கும். உத்தரகோசம் வங்கிக்கு 600 பவுன் வேணுமாம்மா. 100 பவுன் கிடைச்சா பல நல்லா இருக்குண்ணா. இந்த 100 பவுனை எடுத்து உத்தரகோசம் வாங்கி கொடுக்கணுங்கிற அனுபவத்தோடு கிடைச்சா போகிறோம். எனக்கு 100 பவுன் கிடைச்சுன்னா கிடைச்சிட்டு புதையல் மாதிரி ஏதாவது கிடச்சின்னு வச்சுக்கங்க. வெளியே சொல்ல முடியுமா? பேசாமல் வீட்டில் வச்சுக்க வேண்டியதான். பார்த்து படுத்து சந்தோஷப்பட்டு தூங்க வேண்டியதான். எடுத்து போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். என்னட்டுங்க, இவ்வளோ நாள் எல்லாம் எங்கேருந்து திடீர்னு வந்தது? உடனே மணி அடி, எங்கே காவல்துறைக்கு மணி அடித்து ஏதாவது நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் செய்ய முடியும். அப்படி செஞ்சு எதையாவது செஞ்சுக்க. அப்போது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கும் உலக அனுபவத்தை கேட்பதற்கும் அந்த பொருளை பெற்று அனுபவத்துக்கு சாமி கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தான் அனுபவத்தை கேட்பதற்கு நமக்கு தெரியறதில்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு பொருளை கேட்க தயாராக இருக்கிறோம். அந்த பொருள் இருக்கக்கூடிய என்னென்ன துன்பம் இன்பங்கிறதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. எந்த பொருளாக இருந்தால், சாப்பிட்ற பொருளாக இருந்தால், எந்த அனுபவ பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் இருக்கக்கூடிய இன்ப துன்பம்லாம் என்னங்கிறது நம்மளுக்கு மறைத்து வைக்கப்படுகிறது. நமக்கு அந்த பொருள் கிடைச்சா இன்பம், அவ்வளோதான். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கா எவ்வளவு பாடுபட்டேன், இதுக்கா இதையே வேணும்னு கேட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு பல ஆண்டுகள் கழித்து தான் தெரிஞ்சு வரும். சரிங்களா? அப்போ அனுபவத்துக்கு ஒரு பொருள் வரணும்னா பெருமான் அந்த கருணையை நமக்கு எடுத்து காட்டணும். அதனால தான் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலும் முன்னமைத்த ஏற்பின்படி என்று அதனால் இருக்க முடியலையே. நம்மளால தான் கண்ணுதலும் முன்னமைத்தபடி ஏடு அப்படின்னு நினச்சி பேசாமல் இருக்க தோணுதா? இல்லை எனக்கு அதை கூட்டு இதை கூட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனவே பெருமானிடத்தில் இவ்வாறு அவர் சொல்லி வழிபாடு செய்து ஆகாசத்திலிருந்து எழுந்த கோயிலின் தன் பொருளை போற்றி செய்து பிரபதியும் வணங்குகின்ற காதலோடு அங்கிருந்து புறப்படுகிறார். பூவில்